உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவனின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யும். நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்காக அழைத்திருக்கிறார். ஒரு ஐஸ்வர்யம் உள்ள ஒரு வாழ்க்கை, ஒரு செழிப்புள்ள வாழ்க்கை, இதைதான் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கையே ஒரு செழிப்புள்ள வாழ்க்கை, ஒரு ஐஸ்வர்யம் உள்ள ஒரு வாழ்க்கை, கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு குறைவில்லாத வாழ்க்கை. இதுதான் கல்வாரி சிலுவையிலே ஏற்கனவே ஏற்படுத்தி வைத்தார். இதை ஆயத்தம் பண்ணி வைத்தது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. ஏற்கனவே பானும் தேனும் ஓடுற தேசத்தை ஆயத்தம் பண்ணி வைத்து, கட்டாத வீடை ஆயத்தம் பண்ணி வச்சு அவங்கள அங்க கொண்டு போய் சேர்த்தார். இவங்க எதுவுமே செய்யல, இந்த ஜனங்க எதுவுமே செய்யல. அவர் அவங்களை கொண்டு போய் சேர்க்கிறதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு அவங்கள கொண்டு போய் சேர்த்துறாரு. இதே மாதிரிதான் புறஜாதியார நமக்கும், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும் கிடையாது, புறஜாதியார நமக்கும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவரும் இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக, அவருடைய மரணத்தின் மூலமா ரட்சிக்கப்படுகிற அனைவருக்கும் இந்த செழிப்பையும் ஐஸ்வர்யத்தையும் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார். அதற்காக தான் இயேசு வந்தாரே. இயேசு எதுக்கு வந்தார்னா, இந்த பூமியில மனுஷன் அவ்வளவு கஷ்டப்படுறான் பாருங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லா மனுஷன் பாருங்க அவ்வளவு கஷ்டப்படுறான் இந்த பூமியில. ஆனா இந்த கஷ்டத்தை எல்லாம் நீக்குவதற்காக, இந்த பூமியிலே ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்காக தான், எதற்காகனா இந்த செழிப்பை நம்மளுக்காக ஆயத்தமாக்கி வைத்து, ஐஸ்வர்யத்தை நம்மளுக்காக ஆயத்தமாக்கி வைத்து இதை கொடுக்கவும் விரும்புகிறார். இதுதான் கல்வாரி சிலுவையின் மூலமா நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். இது இப்ப பார்த்துட்டு இருக்கிறோம் பாருங்க, பணமும் அந்த ஐஸ்வர்யம் எப்படி நம்மளுக்கு வருகிறது, எப்படி தேவன் கொடுக்கிறவரா இருக்கிறார், எப்படி ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார், எப்படி திரளா கொடுக்கிறார், அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். எனக்கு அது எப்படி என்னுடைய வாழ்க்கையில் வர ஆரம்பிக்கிறது? என் வாழ்க்கையில் ஏராளமா பணம் இருக்கும். ஒரு நாளும் அந்த பணத்துக்காக நான் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அவ்வளவு ஏராளமான பணத்தை கடவுள் எனக்கு கொடுப்பாரு. இது எல்லாமே பாருங்க உடனடியாக நம்ம புரிஞ்சிக்கவே முடியாது. ஏன்னா நம்ம வேற விதமா வளர்க்கப்பட்டு வேற விதமா யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனா தேவனுடைய வார்த்தைக்கு செல்லும் போது அது எவ்வளவு அற்புதமான ஒரு காரியத்தை சொல்லுதுன்னா, இதெல்லாம் சாத்தியம். எதிர்பார்க்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். தேவன் இதெல்லாம் மனிதனுக்காக ஏற்கனவே ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார். நம்ம கவலைப்படுறதுனால இதெல்லாம் வர்றது கிடையாது. ஏற்கனவே நம்மளுக்கு ஆயத்தமாக்கி வச்சிருக்கார். பணத்தை, பொருளை, ஐஸ்வர்யத்தை எல்லாத்தையும் நம்மளுக்கு ஏற்கனவே ஆயத்தமாக்கி வச்சிருக்கிறாரு. அதனாலதான் இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். உக்ரானக்காரன்ற காரியத்தை குறித்து பார்த்து வருவோம் பாருங்க. இந்த ஐஸ்வர்யத்தை பத்தி பார்க்கும்போது இது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். என்னுடைய ஐஸ்வர்யம், என்னுடைய பணம், நான் சம்பாதிக்கிறது எதுவுமே எனக்கு சொந்தமானது கிடையாது. எல்லாமே என் தேவனுக்கு சொந்தமானது. இது எல்லாத்தையுமே நான் இந்த பூமியில பயன்படுத்துறேன். அதுதான் ஒரு ரொம்ப முக்கியமான காரியம். இந்த ஐஸ்வர்யத்துக்கு பணத்துக்கெல்லாம் பண ஆசை, பொருளாசைன்னு பேசுறாங்க. இது பண ஆசை, பொருளாசை கிடையாது. தேவன் எனக்காக வைத்ததை அனுபவிக்கிறது, தேவன் எனக்காக வைத்திருக்கிறதை பயன்படுத்துவது. அந்த உக்ரானக்காரன் கண்காணி மேனேஜர் மாதிரி, அந்த மேனேஜர் அந்த கம்பெனில வேலை பார்க்கறான். அவனுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, வீடு கொடுக்குறாங்க, கார் கொடுக்குறாங்க, எல்லாத்தையுமே கொடுத்து அவனுக்கு எல்லாத்தையுமே ஆயத்தம் பண்றாங்க. எப்படின்னா இது அந்த கம்பெனி செய்யுது, அவங்க செய்யறாங்க. இது எல்லாத்தையும் யாருக்காக? அந்த மேனேஜருக்காக, அந்த உக்ரானக்காரனுக்காக செய்யறாங்க. அப்ப இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம வாழ்க்கையில நம்ம வைத்திருக்கிறது எல்லாமே தேவன் நமக்கு கொடுத்தது. இந்த எண்ணம் எனக்கு உள்ள போகும்போது பணம் என்ன ஆளுகை செய்யாது, நான் பணத்தை ஆளுகை செய்வேன். பணம் ஒரு வேலைக்கார மாதிரி. எனக்கு வேண்டியதை நான் வாங்கிக்கலாம், எனக்கு வேண்டியதை போய் வாங்கி சாப்பிடலாம், எனக்கு வேண்டியதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கலாம், பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனா அந்த பணம் ஒரு நாளும் என்னை அடிமைப்படுத்தாது. அப்ப நான் தான் எஜமான், பணம் எனக்கு வேலைக்காரன்.
ஆனா மனிதர்கள் வந்து இப்ப எப்படி ஆயிட்டாங்கன்னா பணத்துக்கு அடிமைகளா ஆயிட்டாங்க. பணம் கொடுத்தாங்கன்னா பணத்துக்காக என்ன வேணா செய்வாங்க, மாத்தி செஞ்சுட்டு இருக்காங்க. என்னன்னா அவங்களுக்கு இந்த பணம் தான் எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. கிடையவே கிடையாது. இந்த பணம் நான் பயன்படுத்துவதற்கு இது எவ்வளவு வேணா வரும், ஏராளமா தாராளமா வரும். இது எல்லாம் தேவன் எனக்கு கொடுக்க விரும்புகிறார். இன்றைக்கு ஒரு காரியத்தை பார்க்க போறோம் பாருங்க. ஏற்கனவே சென்ற முறை என்னத்தை பார்த்தோம்னா தேவன் எப்படி கொடுக்கிறாருன்னு பார்த்தோம். பேதுருக்கு கொடுத்தாரு. பேதுரு பாருங்க, அவருக்கு வந்து ஒரு கூட நிறைய மீன் கொடுத்தாலே போதும். ஒரு மீன் கூட கிடைக்கல அவருக்கு ஒரு கூட நிறைய மீன் கொடுத்திருந்தா போதும். ஆனா என்ன ஆச்சுன்னா அவர் 2 படகு அமுழத்தக்கதாக, வலை கிழிந்து போகத்தக்கதாக கொடுக்கிறார். கடவுள் நம்மளுக்கும் அப்படிதான் கொடுக்க விரும்புகிறார். அவர் நம்மளுக்கு கொடுக்கிறப்ப அப்படிதான் கொடுக்க விரும்புகிறார். நம்முடைய தேவைகளை எப்படி சந்திக்க விரும்புறாரு? கூட நிறைய இல்ல, அமுழ்ந்து போகத்தக்கதாக, ஏராளமா தாராளமா அப்படிதான் கொடுக்க விரும்புகிறார். அப்போ தேவன் கொடுக்கிறவர் என்பதை நான் உள்ளத்தின் ஆழத்தில் நம்ப வேண்டும். தேவன் வந்து புடுங்குறவர் கிடையாது. ஆதியாகமத்தில இருந்து வெளிப்படுத்தல வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் தேவன் கொடுக்கிறவராகவே இருக்கிறார். அவர் புடுங்குறவர் கிடையாது, கொடுக்கிறவர். எல்லாரும் சொல்லுவோமா, தேவன் கொடுக்கிறவர். ஆமா. உங்க வாழ்க்கையில ஏதாவது இல்லாம இருக்கு, இல்ல இருந்தது போயிருச்சுன்னா அது கடவுள் எடுக்கல, அது பிசாசு எடுத்துட்டான். கடவுள் வந்து கொடுக்கிறவர். அவரால் கொடுக்க மட்டும்தான் முடியும், எடுக்க முடியாது. இன்னும் அதிகமாக, இன்றும் அதிகமாக கொடுக்க மட்டுமே முடியும். ஆனா இந்த சபை பாருங்க, கிறிஸ்தவ போதனைகள், நிறைய போதனைகள் நிறைய நேரங்கள் தவறான காரியங்களை போதித்து விட்டது. அவங்க வந்து ஏதாவது வாழ்க்கையில கஷ்டம் நஷ்டம் வந்துச்சுன்னா நிறைய தத்துவங்கள் சொல்லிடுவாங்க. அதாவது ஒரு குழந்தை எடுத்துக்கோ, அதுக்கு வந்து அது வந்து விளையாண்டுட்டு இருக்கு, திடீர்னு நீ வந்து புடுங்குற, அது வந்து ஓனாலும் அழுதுச்சுன்னா நம்ம வந்து நல்லதுக்கு தான் செய்யறோம், ஏன்னா அது வந்து அந்த பிள்ளைக்கு நல்லது இல்லைன்னு உனக்கு தெரியும். அதனால கடவுள் வந்து உன்கிட்ட இருந்து நிறைய காரியங்களை எடுத்துருவாரு, உனக்கு வியாதியை கொடுத்துருவாரு, சுகத்தை எடுத்துருவாரு, உனக்கு கடனை கொடுத்துருவாரு, செழிப்பை எடுத்துருவாரு. ஆனா வந்து நீ வந்து பொறுமையா இரு, கவலைப்படாத, கடவுளுக்கு தெரியும் உன்னை செழிப்பா இருந்தனா நீ வந்து நரகத்துக்கு போயிருவ, நீ சுகமா இருந்தனா நரகத்துக்கு போயிருவ, அதனால உனக்கு வியாதியை கொடுக்கிறார், சுகத்தை எடுத்தார். சுகத்தை எடுத்ததுனால இது போயிருச்சு. இப்படிலாம் சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா ஜனங்க சரிப்பா அப்படின்னு ஆறுதல் அடைஞ்சிடுறாங்க. ஆனா நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க, கிடையவே கிடையாது. தேவனால கொடுக்க மட்டும்தான் முடியும். தேவன் கொடுக்கிறவர், பிடுங்கிறவர் இல்ல. உங்ககிட்ட கொஞ்சம் சந்தோஷம் இருந்துச்சுன்னா இந்த வாரத்துல அந்த சந்தோஷம் நிறைய ஆகணும். அதை எப்படி பண்ணலாம்னு கடவுள் காத்துட்டு இருக்கிறாரு. கொஞ்சம் சமாதானம் இருந்துச்சுன்னா அந்த சமாதானம் நிறைய ஆகணும். கொஞ்சம் செழிப்பு இருந்துச்சுன்னா, கொஞ்சம் பணம் இருந்துச்சுன்னா அந்த பணம் நிறைய ஆகணும். எதெல்லாம் உங்ககிட்ட கம்மியா இருக்குதோ அது எல்லாத்தையும் அதிகம் பண்ண விரும்புகிறார் இப்பொழுது. அதனாலதான் சொல்றாரு, ஏற்கனவே பெருகி இருக்காங்க இஸ்ரவேல் ஜனங்க, அவங்ககிட்ட சொல்றாரு, இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு பெருகுவீர்கள். 1 மடங்கு பெருசுனாலே போதும்ல. நிறைய பேருக்கு பாருங்க சம்பளம் வாங்குறாங்க, 1 மடங்கு சம்பளம் பெருகுனாலே பெருசு. 10 மடங்கு 100 மடங்குலாம் சொல்ல வேணாம். கடவுள் சொல்றாரு 1000 மடங்கு. எதிர்பார்க்கணும் பாருங்க. இந்த எதிர்பார்ப்பு தான் ரொம்ப முக்கியம். ஒரு முறை பாருங்க, இப்படிதான் ஒரு ஊழியக்காரர், அவருக்கு வந்து ஒவ்வொரு முறை அவருடைய கார் பழசான உடனே இன்னொருத்தர் வந்து ஒரு பெரிய காரை வாங்கி கொடுப்பாராம். இது வந்து சாதாரண கார் கிடையாது, பல லட்சங்கள், பல லட்சம் மதிப்புள்ள ரொம்ப பெரிய காரு. இந்த கார் ரோட்ல போனாலே எல்லாரும் பார்ப்பாங்க. அந்த கார் பேர் வந்து சபர்பன் சொல்லுவாங்க. அமெரிக்கால இருக்கு, பெருசா இருக்கும். அது அந்த கார் வந்தாலே எல்லாரும் பார்ப்பாங்க, பயங்கரமா இருக்கும். அந்த காரை வந்து அவருக்கு கொடுத்திருக்கிறார். இவர் வந்து கடைக்கு போறப்பையும் வர்றப்பையும் ஊரே இவரை பார்க்கும், இவ்வளவு பெரிய கார் வச்சிருக்காரு, பயங்கரமா இருக்குன்னு. அதுவும் அந்த கார் பளபளன்னு இருக்கும், உள்ள இன்டீரியர்ஸ் எல்லாம் பயங்கரமா பண்ணி பயங்கரமா இருக்கும். அப்ப இவருக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சான், மனது குத்த ஆரம்பிச்சிச்சு. என்னடா இவ்வளவு நல்லா போறோம் வர்றவன் கேக்குறாங்க, நீங்க எங்க என்ன பண்றீங்க, வேலை பாக்குறீங்க. ஊழியக்காரன்னு சொன்னோன்னா ஒரு மாதிரி பாக்குறாங்களாம், ஊழியக்காரன் இவ்வளவு நல்ல கார் வச்சிருக்காரா அப்படின்னு. அப்போ என்ன பண்ணாராம் இவரு, அந்த மனிதன் இவருக்கு இந்த காரை கொடுத்தாருல, அவர் அடிக்கடி இவருக்கு நிறைய காரா வாங்கி கொடுப்பாராம். அவர்கிட்ட போய் சொன்னாராம், இங்க பாரு, நீ நல்ல விதத்துல தான் செய்யற, ஆனா
எனக்கு வேணாம், இந்த மாதிரிலாம் காருக்கு வேணாம், வச்சுக்க நான் விரும்பல, எனக்கே ஒரு மாதிரி கூச்சமா இருக்குது. ஏன்னா வந்து பாரு, போற வர்றதுலாம் என்னையவே பாக்குறாங்க எல்லாரும். இந்த கார்ல இருந்து யார் இறங்குறா அப்படின்னு பாக்குறாங்க. இந்த கார் உள்ள வந்து பாக்கணும்னு நினைக்கிறாங்க. ரொம்ப பயங்கரமா, ரொம்ப ஓவரா இருக்குது எனக்கு அப்படின்னு. அப்போ அந்த மனுஷன் சொன்னாராம், தேவனுடைய ஆசீர்வாதங்களும் செழிப்பும் நீ அனுபவிக்கிற வாழ்க்கையும் உனக்கு கூச்சத்தை தரவில்லை என்றால் அது தேவனிடத்திலிருந்து வரவில்லை அப்படின்னாராம். புரியுதா? நீங்க வாழ்ற வாழ்க்கை வந்து உங்களுக்கு கூச்சமா இருக்கணும். ஐயோ 50,000 ரூபாய்க்கு சாரியா அப்படின்னு இருக்கணும். எடுத்து கட்டுறப்ப 20,000க்கு ஷூவா, 200 ரூபா ஷூ, 150 ரூபா ஷூலாம் அது ஒண்ணும் இல்ல. அப்படி வர்றப்பே அப்படியே தூக்கி விசிறி அடிச்சுட்டு நம்மளே போவோம் உள்ள. 20,000 ரூபாய்க்கு ஷூ வாங்கி விசிறி அடிப்போம். அது கொஞ்சம் ஓரமா அப்படி வச்சுக்கணும், பத்திரமா வச்சுக்கணும், தொடச்சி நீட்டா வச்சுக்கணும். 1,00,000 ரூபாய்க்கு அப்படி சாரை எடுத்து கட்டுறப்பா கழட்டி அப்படியே தூக்கி விசிறி அடிப்பீங்களா? அதை துவைக்க கூட நம்ம கூட துவைக்க மாட்டோம். வெளியே எங்கேயாவது பத்திரமா துவைச்சு கொடுப்பா, நல்லா பார்த்து நல்லா ஸ்ப்ரே எல்லாம் பண்ணி நல்லா நீட்டா துவைச்சு கொடுப்பான்றோம். அதை கட்டும் போதே நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்குது, கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. அப்படி நீங்க பண்ணலன்னா தேவன் உங்கள் ஆதாரம் இல்லைன்னு அர்த்தமா. ஏன்னா தேவன் கொடுத்தாலே அப்படிதான் கொடுக்க முடியும். இந்த பழைய காலத்துல இந்த கதையெல்லாம் படிச்சிருக்கிறோம்ல நம்ம, இந்த ராஜாக்கள் எல்லாம் இருப்பாங்க, அவர்கிட்ட இந்த புலவர்கள் வந்து பாட்டு பாடுவாங்க. ராஜாவே நீர் பெரிய ராஜா, உம்மை போல ராஜா யாரும் இல்லை, நீர் சண்டை போனாலே ஜெயித்து விடுவீர். அவங்க பயம், நாம பழமொழியில மாதிரி பேசல, ஆனா அவங்க பேசுறப்ப அர்த்தம் சொல்றேன். அவங்க பயங்கர தமிழ்ல பேசுவாங்க. நீர் போர் சென்றீர் என்றால் ஜெயிக்காமல் வரமாட்டீர், நீர் தூங்கினாலும் எதிரி கண்டு அஞ்சுவான். இந்த மாதிரிலாம் பயங்கரமா டைலாக் எல்லாம் சொல்லுவாங்க. டைலாக் சொன்னோன்னு ராஜா ஐயோ ஜோரா இருக்கும். அப்படியே இந்த அரண்மனையில் யாருமே சோகமாகவே இல்லை, இந்த நாட்டில் பஞ்சமே இல்லை, இப்படிலாம் பாட்டு பண்ணோன்னு ராஜா ஐயோ யப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடித்து விடு நாணயத்தை எடுத்து வீசு தங்கத்தை அப்படின்னு. பா ரொம்ப பேசிட்டு இருக்கிறா ரொம்ப நாள்மா, ஒரு ஒரு காசு 2 காசு போட்டு விடும் அப்படியே சொல்லுவாரு. இல்ல இல்ல பெருசா கொண்டு வந்து கொட்டுப்பா, தங்கத்தை கொட்டு, வெள்ளிய கொட்டு, என்ன வேண்டுமானாலும் கேள் அப்படின்னு புலவரை பார்த்து. புலவர் ஒரு 2 வீடு கொடுங்க, கொஞ்சம் ஒரு 2 கிலோ தங்கம் கொடுங்க, பெருசா கேட்பார். இதை விட 1000 மடங்கு பெரியவர் தான் கடவுள். அந்த வெள்ளியும் தங்கத்தையும் எல்லாத்தையும் உண்டாக்குனதே அவர் தான். அந்த ராஜாவே உண்டாக்குனது தான். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஐஸ்வர்யத்தையும் உண்டாக்குனது அவர் தான். அவர் எப்படி கொடுப்பார்? அவர் வேற விதத்துல கொடுப்பார். அதனாலதான் தேவன் உங்களுக்கு ஒன்றை கொடுக்கும் போது அதை நீங்கள் அனுபவிக்கும் போது கூச்சமா இருக்கும். அப்படி இருக்கணும். அதுதான் தேவன் உங்கள் ஆதாரம் என்பதை காட்டுகிறது. அப்ப இதெல்லாம் வந்து பேசும்போது வந்து பொருளாசையா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் கேட்கும் போது ஜனங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா, கிறிஸ்தவங்களே என்ன சொல்லிடுவாங்கன்னா, இதெல்லாம் பொருளாசைங்க, பண ஆசை. கோயில்ல வந்து இதையா பேசுவ நீ? வெள்ளி பொண்ணு பணம் வேற ஏதாவது பேசுற நீ? பரிசுத்தத்தை பத்தி பேசுவேனாமா, பரலோகத்தை பத்தி பேசுவேனாமா? இந்த ஐஸ்வர்யத்தை நீங்க அடையிறதுக்குள்ள பரிசுத்தம் ஆயிருவீங்க. வாயெல்லாம் சரியாயிரும், மனசு சரியாயிரும், மனது புதுசாயிரும், எல்லாம் சரியாயிரும். எங்க? இந்த ஐஸ்வர்யத்தை அடையிறப்போ. அப்ப இது வந்து தேவரகமான ஐஸ்வர்யத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். எங்க உலகத்துல வந்து அங்கங்க கூட்டி எப்படி ஐஸ்வர்யன் ஆகிறது, எப்படி கொள்ளடிக்கிறது, எப்படி ஏமாத்துறது, எப்படி பணத்தை பெறுதுன்னு சொல்றாங்க. இங்க அது மாதிரி எல்லாம் பேசல. தேவன் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுப்பார். தேவன் உங்களுக்கு ஏராளத்தையும் தாராளத்தையும் லகுவாக மனுஷன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது கிடையாது. நீங்கள் லகுவாக அதை எடுத்துக்கொள்வீர்கள். உதாரணமா நான் வாசிக்க போறேன் பாருங்க. தாவீதை குறித்து வாசிக்க போறோம். தாவீது ஒரு ஆட்டு மேய்ப்பன். அவனுடைய வாழ்க்கையின் ஆரம்பத்துல அவங்க அப்பா கூட அவனை மதிக்கல. உன் பிள்ளையெல்லாம் கூட்டு வாப்பா, வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் இருக்குதுன்னா எல்லா பிள்ளையும் கூட்டு வச்சிருக்கிறாரு. தாவீதை மறந்தே போயிட்டாரு. ஒரு பையன் தாவீதுன்னு ஒரு பையன் இருக்கிறதே வந்து அவங்க அப்பாவுக்கு மறந்து போச்சு. ஏன்னா ஒரு ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாரு. நிறைய ஆடு கூட கிடையாது, கொஞ்சோண்டு ஆடை வச்சு மேய்ச்சிட்டு இருக்கிறாரு.
அதுக்கப்புறம் தீர்க்கதரிசி, அவ்வளவுதானாப்பா உனக்கு பையன்னு கேட்டோன்னு தான் ஞாபகம். ஐயோ ஆமாங்க, கடைசியில ஒருத்தன் இருப்பான், ஆமா ஆமா இருப்பான் ஒருத்தன், அவனை கூட்டு வரேன் அப்படின்னு. அந்த அளவுக்கு உள்ள ஒரு வாழ்க்கை. ஒரு சாதாரண ஆட்டு மேய்ப்பனாக இருந்தான். அவனுடைய வாழ்க்கையின் கடைசியில அவன் பேசுகிற பேச்சை தான் நம்ம வாசிக்க போறோம். திருப்புவோம் 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம். இங்க இருக்கிற எல்லாரும் வாழ்க்கையில கடைசியில் இப்படிதான் பேசணும். உங்களை பத்தி தான் பேசுறேன். எப்படி வேணா ஆரம்பிக்கலாம் பாருங்க. வாழ்க்கையில வந்து நம்மளுக்கு படிப்பறிவே இல்லாம வாழ்ந்துருக்கலாம். நம்மளுக்கு ஸ்கூலுக்கு போக காலேஜுக்கு போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லாம இருந்திருக்கலாம். இல்ல நம்ம அப்பொழுது வந்து விளையாட்டா இருந்திருக்கலாம், படிக்க வாய்ப்பை மிஸ் பண்ணிருக்கலாம். ஆனா அதெல்லாம் பரவாயில்ல, பிரச்சனை கிடையாது. இப்போ உங்களுக்கு நல்ல வேலை இல்லாம இருக்கலாம், காசு கம்மியா இருக்கலாம், வீடு ஒழுகலாம், மோசமா இருக்கலாம், வீடு காசு கையில இல்லாம இருக்கலாம். அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. மனுஷர்கள் எல்லாமே அப்படிதான் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா முடிவு அப்படி முடிச்சிடக்கூடாது. அதான் அங்கதான் அவ்வளவு வருஷம் வாழ்ந்து, இங்க 90 வருஷம் 100 வருஷம் வாழ்ந்து வாழ்க்கை அப்படி முடிக்கூடாது. இங்க பாருங்க எப்படி முடிக்கிறாருன்னு. தாவீது ராஜா 3வது வசனம். இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்திற்காக நான் சவதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியும் என் தேவனுடைய ஆலயத்துக்கு என்று கொடுக்கிறார். இவர் வந்து ஏற்கனவே தேவனுடைய ஆலயத்துக்காக வெள்ளியும் பொன்னையும் நிறைய வச்சிருக்கிறாரு, சேர்த்து வச்சிருக்கிறாரு. இப்ப சேர்த்து வச்சுட்டு இவர் பர்சனலா வச்சிருக்காரு பாருங்க நிறைய. பயங்கர கோடீஸ்வரன். ஏகப்பட்ட ராஜ்யங்களை சுதந்திரிச்சாரு தாவீது ராஜா. சுதந்திரிச்சு அந்த வெள்ளியும் பொன்னும் ஐஸ்வர்யம் இவருடையதான் இருக்குது. இப்ப அவருடைய சொத்து அவர் வைத்திருக்கிறதுல இருந்து இப்ப எடுத்து கொடுக்கிறார். என் தேவனுடைய ஆலயத்துக்கு என்று கொடுக்கிறேன். 4 அறைகளின் சுவர்களை மூடுவதற்காகவும் பொன் வேலைக்கு பொன்னும் வெள்ளி வேலைக்கு வெள்ளியும் உண்டா இருக்கிறதற்காகவும் கம்மாளர் செய்யும் வேலை அனைத்திற்காகவும் ஓப்பீரின் தங்கமாகிய 3000 தாலந்து தங்கத்தையும் சுத்த வெள்ளியாகிய 7000 தாலந்து வெள்ளியும் கொடுக்கிறேன். இப்பொழுதும் உங்களில் இன்றைய தினம் கர்த்தருக்கு தன் கை காணிக்கைகளை செலுத்த மனப்பூர்வமானவர்கள் யார் என்றான். இப்ப வந்து தாவீது ராஜா அவரு வந்து பர்சனலா காசு கொடுக்கிறார். ஆலயத்திற்கு ஏற்கனவே அவர் சேர்த்து வச்சிருக்கிறாருங்க, அதை பத்தி பேசல. இவரு சொத்து, இவரு சேர்த்து வச்ச சொத்துல இருந்து கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து கொடுக்கிறாரு. அதுதான் இந்த தாளந்துலாம் போட்டிருக்குது பாத்தீங்களா. இந்த தாளந்தெல்லாம் நம்மளுக்கு புரியாது. நம்ம ஊர்ல கிலோ டன்னு தானே. தங்கம் மட்டும் எத்தனை டன்னு தெரியுமா? 110 டன்னு. தாவீது ராஜா தங்கம் எவ்வளவு கொடுத்தாரு எல்லாம் சொல்லுங்க பாப்போம், சொல்லுங்க. உங்கள்ட்ட கேட்கலங்க. 110 டன் சொல்லுங்க. 110 கிலோனா கூட பரவாயில்ல, 110 டன்னு தங்கம். வெள்ளி வந்து எவ்வளவுன்னா 260 டன்னு வெள்ளி. யாரு கொடுத்தா? தாவீது ராஜா ஒரு செக்ல இந்தா வச்சுக்கோ. அவர் ஏற்கனவே ஆலயத்துக்காக சேர்த்து வச்சாரு. இப்ப இவர் கொடுக்கணும்னு வர்றப்போ 110 டன் கோல்டு 260 சில்வர் செக்க போட்டு கொடுத்துட்டாரு போ அப்படின்னு. யாரு? ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு சாதாரண வாலிபன். பெற்றோர்களால கூட மதிக்கப்படல, சகோதரர்கள். இவர் யுத்த களத்துக்கு போறாரு, சாப்பாடு கட்டி யுத்த கள அவங்க அண்ணன் பயங்கர ஹைட்டா வெயிட்டா இருப்பாங்க. அண்ணனுங்களுக்கு சாப்பாடு கட்டி கொடுத்து சாப்பாடு கொடுத்துருவான்னு நினைச்சிட்டு இருக்கிறாரு அப்பா. யுத்த களத்துக்கு போனா அண்ணன் எல்லாம் திட்டுறாங்க, ஏய் நீ எதுக்கு இங்க வந்த, போ ஆடுதானே மேய்க்கணும், நீ எதுக்கு இங்க வந்த? மரியாதையே கிடையாது வீட்லயும். அப்படிப்பட்ட தாவீதை கடவுள் உயர்த்தி வைத்து திரளான ஆஸ்திக்கும் அந்தஸ்துக்கும் சொந்தக்காரனாய் மாற்றிருக்கிறார். இதை கொடுத்தது யாரு? தேவன் கொடுத்தார். எல்லாம் சொல்லுவோமா? தாவீதுக்கு ஐஸ்வர்யத்தை தேவன் கொடுத்தார். 260 தங்கம் டன்னு கோல்டு கொடுக்கிறதுக்கு யாரு கொடுத்தா? அவருக்கு யார் கொடுப்பா? தேவன் கொடுத்தார். இப்ப இவர் முடிச்சிட்டாரு. இவர் கொடுத்து முடிச்ச உடனே அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா 6ல இருந்து பாத்தீங்கன்னா, அப்பொழுது வம்சங்களின் பிரபுக்கள் இஸ்ரவேல் கோத்திரத்துல வந்து மத்தவங்க எல்லாம் கொடுக்கறாங்க, ஏராளமானதை கொடுக்கறாங்க. அவங்க எவ்வளவு கொடுக்கறாங்க தெரியுமா? மொத்தமா 190 டன் கோல்டு
தங்கம் எவ்வளோ 190 டன்னு, வெள்ளி வந்து 375 டன்னு. இதெல்லாம் கணக்கு போட்டு காசுல கணக்கு போட்டா பில்லியன்ஸ்ல போகுது, பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ், கோடான கோடி. இது வந்து தாவீது மட்டும் கொடுத்தது. உலகத்துல உள்ள சொத்து, உலகத்துல ஏகப்பட்ட தங்கம் இருக்குது, ஏகப்பட்ட டன் டன்னா தங்கம் இருக்குது. ஆனா தாவீது ஒரு தனி மனிதன். இஸ்ரவேல் ஜனங்கள் அன்றைக்கு எல்லாம் சேர்ந்து டன்னு டன்னா கோல்டையும் இது வெள்ளியும் பொன்னியும் கடவுளுக்காக கொடுக்கிறார்கள். நான் எதுக்காக இதெல்லாம் சொல்றேன்னா, ஜனங்க வந்து ரொம்ப வந்து மனது அப்படியே குறுகி போய் ஒரு 10 கிராம் 20 கிராம் தங்கம் வாங்குறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஒரு 30-40 கிராம் தங்கத்தை வச்சிருந்தா அவங்களுக்கு அவ்வளோ பெரிய பெருமையா இருக்குது. 30 கிராமுக்கு நான் தங்கம் வாங்கி போட்டேன். அதெல்லாம் இது ஒண்ணுமே கிடையாது. இங்க டன்னு, நம்ம கிலோ கூட பேசல, இங்க டன்னு பேசிட்டு இருக்கோம். 300 டன் 200 டன்னு தங்கத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க வேதத்துல. தாவீதெல்லாம் உண்மை இல்ல, கதைலாம் சொல்ல முடியாதுங்க. நீங்க வேதம் ஒரு கதைங்க, தாவீதுன்னு ஒருத்தன் சும்மா ஒரு கதை சொல்லின்னு இருக்கிறீங்க. நீங்க இங்க வந்துட்டு கதை கிடையாது. ஸ்கூல்ல புக்ல எல்லாம் கூட கிங் சாலமன் இருக்கும். உங்க பசங்களுடைய புக்ல எடுத்து பாருங்க. சாலமோன் ராஜா ஒருத்தர் இருந்தாரு, அவர் தான் ஐஸ்வர்யவானா இருந்தாரு, அவர் தான் வந்து ஞானவானா அந்த பூமியில வாழ்ந்தார். அவருடைய அப்பா தான் தாவீது. கதை கிடையாது இது, இது நிஜம். சில 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த நிஜ சம்பவம் இது. எப்படி இவனுக்கு கிடைத்தது? தேவன் கொடுத்தார். அதே தேவன் இன்றைக்கு உங்களோடு இருக்கிறார். அந்த தேவன் தான் இயேசுவை மாமிசமாக இந்த பூமிக்கு அனுப்பினார். அந்த இயேசு உங்களுக்காக தரித்திரரானார். நீங்கள் ஐஸ்வர்யவான்களா இருக்கும்படிக்கு, உங்களுடைய வாழ்க்கையில் வெள்ளியும் பொன்னும் இருக்கும்படிக்கு, உங்களுடைய வாழ்க்கையில் பணம் இருக்கும்படிக்கு, நீங்க நல்ல வீட்டுல வாழ்றதுக்காக அவர் தரித்திரரானார். கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. அவர் கொடுக்கிறதுல எப்படி கொடுத்தாருன்னா, அவர் இருக்கிறதுல இருந்து எடுத்து கொடுத்தார். அப்ப மீதி இருக்குது. எத்தனை டன் தங்கம் அவர் வச்சுக்கிட்டாரோ தெரியல. மேபி ஒரு 500 டன் கோல்டு அவரே வச்சுக்கிட்டாரா இருக்கும், இல்ல 1000 டன்னு கூட வச்சிருந்துருக்கலாம் அவரே. அவருக்கு ஏன்னா நிறைய குமாரர்கள் இருந்தாங்க, குமாரத்திகள் இருந்தாங்க, அவருக்கு அரண்மனைகள் இருந்தது. அதனால எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு இந்தாப்பா நீ ஒரு 300 டன் வச்சுக்கோ, நீ ஒரு 400 டன் வச்சுன்னு கொடுத்துருக்கலாம். மறிக்கிறப்போ அதை பத்தி இங்க எழுதல, கொடுத்துருக்கலாம். ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்றேன், தங்கம் ஒரு பொருட்டாவே எண்ணப்படவில்லை. மனிதனாகிய நாம் அப்படித்தான் இருக்கணும். பண பிரச்சனை தான் உங்க வாழ்க்கையின் பிரச்சனையில கீழே இருக்கணும். பணத்தை குறித்து யோசனை தான் இருக்கிறதுல கீழே இருக்கணும். பணத்தை குறித்து பெருசா யோசிக்கவே கூடாது. இன்னைக்கு மனிதர்கள் பணத்துக்கு தான் எல்லாமே, எதுனாலும் பணம். நான் சொல்லுகிறேன், அந்த நிலையில் இருந்து நீங்கள் மாற வேண்டும். காசா அதெல்லாம் ஒண்ணும் பெரிய காரியமே கிடையாது. எவ்வளவு வேணும்? 10 லட்சமா இந்த அப்போ வச்சுக்கோ, இந்த 2 கோடியா இந்த அப்போ வச்சுக்கோ. அந்த நிலைமைக்கு வர முடியும். மனிதர்கள் இருக்கிறாங்க அந்த மாதிரி. அதெல்லாம் சாத்தியம் பாருங்க. ஒரு முறை ஒரு முறை இல்ல, பல முறை நான் கேட்பேன், அவருடைய பிரசங்கத்தெல்லாம் நிறைய கேட்பேன். அவர் வந்து ஹோட்டலுக்கு போயிருக்காரு. ஹோட்டல்ல வந்து நம்ம ஊர்ல பாருங்க, இப்போ ஒரு தோசை சாப்பிடுறோம்ல காலையில, ஒரு நல்ல ஒரு ஹோட்டல்ல போய் ஒரு தோசை சாப்பிட்டோம்னா ஒரு 100 ரூபா 150 ரூபா கேட்பாங்க இல்ல ஹோட்டல்ல. அமெரிக்கால போயிட்டு நீங்க ஒரு தோசை சாப்பிட்டீங்கன்னா ஒரு $10 இல்ல $11 ஆகும். அது வந்து இங்க ஊர்ல, நம்ம ஊர்ல வந்து 600 ரூபா, 600 ரூபாய்க்கு சமம். எல்லாமே ஒரு நார்மலா சாப்பிடணும்னா ஒரு $10-15 இருந்தா தான் ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட முடியும். இவர் போனாரு ஹோட்டலுக்கு, போயிட்டு சாப்பிட்டாரு. $15 $18 ஆயிடுச்சு. அது வந்து ஒரு சாதாரண செலவு. நம்ம ஊர்ல வந்து ஒரு 50 ரூபா 100 ரூபான்னு மாதிரி. $10 சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சு பில்லு வச்சாச்சு. இப்போ டிப்ஸ், நீங்க எல்லாம் டிப்ஸ் வைக்கணும் ஹோட்டலுக்கு போனா. அது அப்புறமா சொல்றேன். இப்போ இவர் வந்து ஆண்டவர் சொல்றாரா, நீ $100 வை. $100னா 6600 ரூபா. சாப்பிட்டது எவ்வளோ?
சாப்பிட்டது $10, 600 ரூபா. டிப்ஸ் எவ்வளவு வைக்கணுமா? $100. ஸ்தோத்திரம். அப்பாலே இப்போ சாத்தானேன்னு சொல்லணும் போலதான் இருக்குது. ஆனா தெளிவா தெரியுது யார் பேசுறா? கடவுள் தான் பேசுறாரு. இப்ப காசுக்கு இவருக்கு பஞ்சம் கிடையாது. அவர் பாக்கெட்ல இந்த பக்கம் ஒரு கட்டு, இந்த பக்கம் ஒரு கட்டு வச்சிருக்காரு. அதனால அவருக்கு பிரச்சனை கிடையாது. அதனால ஒரு கட்டுல இருந்து எடுத்து 100 ரூபா வச்சுட்டார். வச்ச உடனே அங்க வந்து அந்த ஒரு பெண்ணு தான் வந்து அந்த ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு தான் அங்க வேலை பார்த்துட்டு இருக்குதான் பாருங்க. அப்படியே அழுதான், ஓன்னு அழுதான். ஏன்னா அந்த பொண்ணுக்கு வந்து ஃபீஸ் கட்டணுமா இன்னைக்கு. அந்த பொண்ணுங்க இன்னைக்கு ஃபீஸ் கட்டணும். இருந்த சம்பாத்தியத்தை எல்லாம் போட்டு 2 மாசம் சம்பளத்தை சேர்த்து வச்சிருக்குது. இப்போ வந்து $100 கம்மியா இருக்குது. அங்க வந்து நம்ம இங்க நிறைய இடங்கள்ல அந்த டிப்பை வந்து அந்த அந்த ஹோட்டல்காரன் எடுத்துவா. இங்க அப்படி கிடையாது. டிப்புனா அவனுக்கு தான். $100 கொடுத்தோன்னு ஒரே சந்தோஷம். அந்த பொண்ணு அழுதுட்டே சொல்லிச்சான், ரொம்ப நன்றி, கடவுள் உண்மையாவே உங்க மூலமா கொடுத்துருக்காருன்னு. சொன்ன உடனே அவர் என்ன பண்ணாராம், திருப்பி அந்த கட்டுல இருந்து இன்னொரு $100 எடுத்து கொடுத்துட்டாராம். $100, 6000 ரூபாய், இன்னொரு 6000 ரூபாய். அந்த பொண்ணு அப்படியே என்ன பண்றதுன்னு தெரியல, சிலிக்கிறதா அழுறதான்னு தெரியலையா. ரொம்ப நன்றி ரொம்ப நன்றின்னு என்ன பண்ணாராம், இன்னொரு $100 எடுத்து கொடுத்தாரு. 18,000. சாப்பிட்டது 600 ரூபாய். அந்த பொண்ணு அப்படியே சுத்துதா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. அவ்வளோ சந்தோஷமா. இப்ப இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. ஏன்னா அன்னைக்கு சாப்பாடு வேற நல்லா இருந்துச்சு. அதனால மனசுல ஒரு எண்ணம், இவ்வளவு நல்லா ஜோரா நம்மளுக்கு சமைச்சு கொடுத்தாங்களே, அதனால கிச்சனுக்கு போய் இந்த குக்க போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு குக்க போய் பாக்குறாரு. குக்குக்கு போனா அவருப்பா எல்லாம் சமைச்சிட்டு இருக்கிறார், ரொம்ப டேஸ்டா சமைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு $100. $100. அது அங்க கிளீன் பண்றவன் அவனுக்கு ஒரு $100. ஆக மொத்தம் $13-15 சாப்பிட்டு $500 டிப்ஸ் கொடுத்தாச்சு. இதை குறித்து யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. உக்காந்து கால்குலேட்டர் போட்டு 100, 10, 20, நாளைக்கு எலக்ட்ரிக் பில், நாளைக்கு வாட்டர் பில், இந்த கணக்கெல்லாம் கிடையாதுங்க. தண்ணியை திறந்து விடுறப்போ அப்படியே யோசிக்கிறாங்க. ஆமா, சில ஊர்ல ரொம்ப கஷ்டம், தண்ணிக்கெல்லாம் பார்த்து செலவு பண்றாங்க. ஆனா நம்ம ஊர்ல தண்ணி நிறைய இருக்குது, அவங்க அப்படியே திறந்து விட்டுட்டு அப்படியே போயிருவாங்க. போயிட்டு ஐயோ ஆமா தண்ணி திறந்து விட்டேன்னு 2 மணி நேரம் கழிச்சுதான் வந்து அடைப்பாங்க. பணம் செலவு செய்வதற்கு இந்த மனசு கொஞ்சம் விசாலமாகணும். கடவுள் எவ்வளவுதான் ஆசீர்வதிக்கிறது, அவர் கொடுக்க ரெடியா இருந்தாலும் மனசு வந்து அப்படி இருக்கலாம். அப்படியே இருந்துச்சுன்னா கடவுள் எவ்வளவு கொடுத்தாலுமே வந்து வரவே முடியாது. பக்கெட்டை கவுத்தி போட்டு தண்ணியை திறந்து விட்டீங்கன்னா என்ன வருங்க? எவ்வளவு வரும் பக்கெட்ல? பக்கெட்டை கவுத்தி போட்டு தண்ணியை திறந்து விட்டா எவ்வளவு வரும்? ஒண்ணுமே வராது. அது மாதிரிதான் நம்மளுடைய மனசு விசாலமாகலன்னா கடவுள் ஆயிரக்கணக்கான கோடிகளை கொடுக்கணும்னு நினைச்சா கூட நம்மளை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதனாலதான் மனசு கொஞ்சம் விசாலமாகும். கொடுக்கலாம், பிச்சைக்காரனுக்கு $1 மேல கொடுக்கலாம், தப்பு கிடையாது. $10 கொடுக்கலாம், $100 கூட கொடுக்கலாம், தப்பு கிடையாது. டிப்ஸ் வைக்கலாம், $100 வைக்கலாம், $1000 டிப்ஸ் எல்லாம் வைக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா இல்லாதப்ப ஒண்ணும் செய்ய முடியாது. இருக்கிறது இல்ல, கடவுளே உமக்கு ஸ்தோத்திரம். இத சொல்லி முடிக்கணும். இதை முடிச்சிடுறேன் நானு. $500 முடிச்சாச்சு. முடிச்சிட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தா கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வராங்க. இது வருது, லெட்டர் வருது. லெட்டர்ல வந்து உங்களுடைய ஊழியம் எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சுங்க, உங்களுடைய வாழ்க்கை எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கு அப்படின்னு சொல்லி $10,000 செக்கு. $10,000. $10,000 அமெரிக்கால ஒரு கார் கூட வாங்கலாம், நல்ல கார் வாங்கலாம். பாருங்க, இது வந்து இது எல்லாமே வந்து ஒரு பிரமாணம். கஞ்ச பிஷனாரியா பிடிச்சு 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 பாக்கெட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா வரவே செய்யாது சுத்தமா. சிலர் பாத்துக்கீங்களா, நான் பாத்துருக்கேன் நிறைய பேர், இந்த பாக்கெட்ல இருந்து கொஞ்சம் காசு எடுக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அப்படியே டீ குடிச்சுட்டே இருப்போம், கடைசியா குடிச்சு முடிச்சு அப்படியே அந்த பில் கட்டுறப்ப பாத்தீங்கன்னா எங்க தேடி பார்த்தாலும் இருக்க மாட்டாங்க.
பாத்துருக்கீங்களா? எனக்கு காசு கொடுக்கணும்ல, இப்போ போயிடுவாங்க போனு, அப்பதான் போன் ஏதாவது வந்துருக்கும், போயிடுவாங்க. என்னன்னா காசு எடுத்து செலவு பண்றதுக்கு அவ்வளவு கஷ்டம். லட்சக்கணக்கான ரூபாய் சம்பாதிப்பாங்க, ஆனா காசு கொடுக்க மாட்டாங்க எதுவும். நான் சொல்றேன், தேவன் வைத்திருக்கிற அளவிற்கு அவர்கள் செழிப்பாக இருக்க முடியாது. காசு வச்சிருக்கலாம், அவங்க வச்சு பையனை நல்லா படிக்க வச்சு அவங்க நல்ல வாழ்க்கையா வீடு கட்டி அப்படியே இருப்பாங்க. இது நோக்கமே கிடையாது. இந்த சபையில் இருக்கிற உங்களுடைய நோக்கத்தை பத்தி நான் சொல்றேன் கேளுங்க. கோடீஸ்வரர்களா இருக்கணும், பலரை கோடீஸ்வரர்கள் ஆக்க வேண்டும். அதான் இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவருடைய நோக்கம். அதுக்காக தான் இங்க பேசிட்டு இருக்கோம். ஏதோ இங்க வந்து மாசத்துல பில்ல கட்டுறதுக்கு ஜோம் பண்றது இல்லைங்க. வாங்க ஜோம் பண்ணுவோம், ஜோமெல்லாம் பண்ணுவோம். பில்லு கட்ட முடியலங்கன்னா ஜோம் பண்ணுவோம், கடவுள் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். பில்லு கட்ட முடியலங்க, வாடகை கட்ட முடியலங்க, ஜோம் பண்றோம், கண்டிப்பா உங்களுக்கு கடவுள் அற்புதங்களை செய்வார், வழிவாசல்ல திறப்பார், அதெல்லாம் நடக்கும். ஆனா உங்க நோக்கம் என்ன? கோடீஸ்வரர்களா இருப்பது. இந்த பூமியில நீங்கள் ஒரு பெரிய கோடீஸ்வரனா இருக்கணும், பலரை கோடீஸ்வரர்கள் ஆக்க வேண்டும். நீங்க வீடு கட்டுறது பெருசு கிடையாது, அது எல்லாரும் பண்ணிருக்காங்க. நீங்க வீடு கட்டுறது என்ன பெரிய காரியமா? அதெல்லாம் பெரிய காரியம் கிடையாது. பேங்க்ல போய் லோன் கேட்டீங்கன்னா நிறைய பேர் கேட்கறாங்க, கொடுக்குறாங்க, நிறைய கொடுக்குறாங்க பேங்க் லோன். அதை வாங்கி போட்டு கட்டிடலாம், அது பெருசு கிடையாது. நான் பேசுறது என்ன தெரியுமா? நீங்க மத்தவங்களுக்கு வீடு கட்டுறதை பத்தி பேசுறேன். முடியுமா? முடியும், சாத்தியம். ஏன் மனுஷன் அதை யோசிக்கிறதே கிடையாது? ஏன் அவன் யோசிக்கிறதே கிடையாது? அவன் வீடு கட்டுறதுக்கே அவன் 50 வருஷம் வேலை பார்க்கறான். அது ஒரு லோனை போட்டு அது ஒரு 60 வருஷம் கட்டுறான். அவன் பையன் கல்யாணத்தப்போ அவன் பேரன் வர்றப்பதான் அவன் வீட்டு லோனே முடியுது. இது யாரு? சாதாரண மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்கிறது. நான் அப்படி வாழ போவதில்லை. இது ரொம்ப கஷ்டம் கிடையாதுங்க. இதுக்கு நீங்க எந்த பிரயாசமும் எடுக்க வேணாம். ஐயோ கோடீஸ்வரனா இருக்கணுமா? ஐயோ அத்தனை கோடியா? எப்படிங்க? கர்த்தாவே ஸ்தோத்திரம். எப்படி அதெல்லாம் வரும்? நீங்க கவலைப்படாதீங்க, அது எல்லாமே கடவுள் பார்த்துக்குவார். என் வேலையெல்லாம் நம்புற வேலை. ஆண்டவரை, உமக்காக நான் கோடீஸ்வரனாய் இருக்கிறேன், உம்முடைய ராஜ்யம் இந்த பூமியிலே பிரஸ்தாபப்படுவதற்கு நான் கோடீஸ்வரனா இருக்கிறேன். தாவீதான் பாருங்க, தாவீது எப்படி வந்துச்சு? எல்லாமே தாவீதுக்கு தேவன் கொடுத்தது. அதுதான் வாசிக்க போறோம் பாருங்க. திருப்பம் 29ஆம் அதிகாரம் 10. எல்லாம் மனப்பூர்வமா கொடுத்தாங்க. இது ராஜா மிரட்டி வாங்கல. நீங்க அந்த வசனத்தெல்லாம் வாசித்து பாருங்க. அந்த பிரபுக்கள்லாம் தங்கத்தை வெள்ளியும், ராஜா டேய் ஒழுங்கா தங்கத்தை கொடுத்துட்டு தலையை சீவிடுவேன் அப்படிலாம் சொல்லல. நீங்க அதை வேணா 9ல பாருங்க. மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். யாரையுமே கட்டாயப்படுத்தல. தாவீது ராஜா கொடுக்கணும்னா கொடுன்னு தான் சொன்னாரு. நீ வச்சுக்கணும்னா வச்சுக்கோ. தேவனுடைய ராஜ்யத்துல எல்லாமே அப்படிதான் பாருங்க. நீ யாராவது உங்களை இன்னைக்கு கழுத்து பிடிச்சி சர்ச்சுக்கு இழுத்துட்டு வந்திருக்காங்களா? சொல்லுங்க. யாருமே உங்களை இழுத்துட்டு வர்றது கிடையாது. இங்க கிறிஸ்துவ வாழ்க்கை சுதந்திரமான ஒரு வாழ்க்கை. காலைல எந்திரிச்சு நீ ஜோம் பண்ணலன்னா அவ்வளவுதான், போற வெள்ள கீழே விழுந்துருவா. அதெல்லாம் விழ மாட்டீங்க, நல்லா தான் போவீங்க. கோயிலுக்கு வரலன்னா அவ்வளவுதான், நீ நாச்சமா போய் ஹாஸ்பிட்டல்ல படுத்து கிடப்ப. இல்ல அங்கெல்லாம் போய் படுக்க மாட்டீங்க, நல்லா தான் இருப்பீங்க. என்ன இங்க வரலன்னா இந்த சத்தியத்தை கேட்டிருக்க முடியாது, அவ்வளவுதான். அதனால இதெல்லாம் கஷ்டப்பட்டு கொடுமைப்படுத்தி பயமுறுத்தி செய்யறது வேலையே கிடையாது. இங்க எல்லாம் தேவன் இங்க செய்யல, தாவீதும் அதை செய்யல. 10 பாருங்க. ஆகையால் தாவீது சபை அனைத்தின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி சொன்னது, எங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, சதா காலங்களிலும் தேவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். கடவுள் எப்படி புகழ்றாரு பாருங்க. தாவீது டன்னு கணக்க கோல்டு, டன்னா கோல்டையும் கொடுத்துட்டு பெருமை பாராட்டல. நான் பயங்கரமா யுத்தம் போடுவேன், குதிரை படை, யானை படை, ஒட்டகப்படை, என்னுடைய பட்டயம் பாத்தீங்கன்னா அப்படியே இப்படி பண்ணாலே 100 பேர் விழுந்துருவாங்க. இந்த கதையெல்லாம் பேசவே இல்ல. அவர் சொல்றாரு, கடவுளே உமக்கு எல்லா வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். எல்லாம் உம்முடையது. வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். டன்னா கோல்டு இவன் கையில இருந்து கொடுத்து. தாவீது தன்னுடைய ஐஸ்வர்யம், அவர் எடுத்து வச்சிருந்த ஐஸ்வர்யம் ஆலயத்துக்காக கொடுத்துட்டாரு, ஏற்கனவே சேர்த்து வச்சிருக்காரு. இப்ப இவருடைய சொத்து. புரியுதா உங்களுக்கு?
அவர் சொத்துங்க, தாவீதுடைய சொத்து. கொடுத்தது அவருடைய டன்னான கோல்டு, தங்கம் கொடுத்துட்டு இவர் சொல்றாரு, கர்த்தாவே உம்முடையவைகள், கர்த்தாவே ராஜ்யமும் உம்முடையது, தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர், ஐஸ்வர்யமும் கணமும் உம்மாலே வருகிறது. எல்லாரும் சொல்லுவோமா? ஐஸ்வர்யமும் கணமும் உம்மாலே வருகிறது. எல்லாம் சத்தமா சொல்லுவோமா? ஐஸ்வர்யமும் கணமும் உம்மாலே வருகிறது. வாயை திறந்து நான் சொல்றேன், வாழ்க்கை முழுவதும் சொல்லிட்டே இருங்க. வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறப்ப சொல்லுங்க, வேலை பார்க்கிறப்ப சொல்லுங்க, ஐஸ்வர்யமும் கணமும் உம்மாலே வருகிறது, வெள்ளியும் பொன்னும் உம்மாலே வருகிறது, எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்தும் உயர்த்தும் உம்மாலே ஆகும், ஐஸ்வர்யம் கணமும் உம்மாலே வருகிறது. சொல்லிட்டே இருக்கணும். இதுதான் தாவீது ராஜா செஞ்சாரு. தாவீது ராஜா என்ன சொன்னார்? அவர் டன்னா தங்கத்தை கொடுத்துட்டு சொல்றாரு, ஐஸ்வர்யமும் கணமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். எல்லாரும் சொல்லுமா? எவரையும். எவரு என்ன யாரு? என்னையும். எவரு என்ன யாரு? எவர வேணா, யார வேணா, யார வேணா உயர்த்த முடியும் கடவுளால. அவர் சொல்றாரு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். யார வேணா உயர்த்தலாம். இங்க படிப்பை பத்தி போட்டிருக்கா? சொல்லுங்க. உங்க படிப்பை பத்தி இங்க போட்டிருக்கா? நீங்க வேலை பார்க்கிற இடத்த பத்தி போட்டிருக்கா? உங்களை பத்தி ஏதாவது போட்டிருக்கா? உங்களை பத்தி இங்க பேச்சே கிடையாது. ஒரே ஒரு பேச்சு, கணமும் ஐஸ்வர்யம் உம்மாலே என்னுடைய வாழ்க்கையில வந்து சேரும், எந்த மனுஷரையும் மேன்மைப்படுத்தும் உயர்த்தும் உம்மாலே ஆகும். சொல்லிட்டே இருக்கணும் வாழ்க்கையில. இது ரொம்ப முக்கியமான காரியம். நீங்க எல்லாம் வேலைக்கு போறீங்க, ரொம்ப சந்தோஷமான காரியம். மற்ற மனுஷர்கள் வேலை பார்க்கிற மாதிரியே நானும் வேலை பார்த்துட்டு இருக்க கூடாது. அவன் வேலை பார்க்கறான், நானும் வேலை பார்க்கிறேன். ஆனா ஒரு வித்தியாசம், என் வாய் வித்தியாசமாய் செயல்படுகிறது. அவன் அவனுக்கு சொத்து சேர்த்து அவன் நல்லா இருந்தா, அவன் சந்தோஷமா இருந்தா, அவன் பிள்ளை குட்டி சந்தோஷமா இருந்து அவன் செத்து போறான். நான் அப்படி போக போறது கிடையாது. நான் சந்தோஷமா இருப்பேன், பலரை சந்தோஷமாக்குவேன். நான் வீட்டை கட்டுவேன், பலருக்கு வீட்டை கட்டி கொடுப்பேன். நானும் தங்கத்தை வாங்கி வச்சுக்குவேன், நான் மத்தவங்களுக்கு தங்கத்தை வாங்கி கொடுப்பேன். நான் சொல்றேன், எங்க சபையில இருக்கிறவங்கள வாங்கி கொடுக்கணும். எவ்வளவு பேர் ஜனங்க கஷ்டப்படுறாங்க, நல்லா இருக்காங்க, அப்புறம் அவங்க காசு ஏதோ கல்யாணத்துக்குலாம் ஏதோ வாங்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்களால வாங்க முடியல. என்ன பண்ணுங்க? வா, உனக்கு என்ன வேணும்? செயின் வேணுமா? ஒரு செயின் வேணுமா? இந்தா போ, 2 செயின் வச்சுக்கோ போ. மோதிரம் வேணுமா? இந்த ஒரு 4 மோதிரம் வச்சுக்கோ போ. ஓட்டுக்கிறதே கழட்டி கூட கொடுத்துடலாம், ஏன்னா வீட்டுல நிறைய இருக்குது. வித்தியாசமான வாழ்க்கை. இதற்காக தான் கல்வாரி சிலுவையிலே இயேசு தரித்திரரானார். நம்மளுடைய 2000க்கு 3000 அதுக்காக இல்லைங்க. அதெல்லாம் பெரிய காரியமே கிடையாது. ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை, தரம் உயர்ந்த வாழ்க்கை தேவன் உங்களுக்காக ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார். உலகத்துல ஏற்கனவே கோடீஸ்வரர்கள் இருக்கிறாங்க. அவங்கள இந்த இப்போ நம்மளுடைய இந்தியாவுக்கு இப்ப ரீசெண்டா இந்த அபுதாபியில இருந்த யாரோ ஒரு அரசர் வந்திருந்தார். அபுதாபியுடைய அரசர் வந்திருந்தார் பாருங்க டெல்லிக்கு. அவருடைய விமானத்தை பாத்தீங்கன்னா அவ்வளவு பெருசா இருக்கு. அவருடைய சொந்த விமானம், அவ்வளவு பெரிய விமானம். ஒரே ஒரு அரசர் தான் வந்தாரு. சின்ன பிளைட்ல வர வேண்டியதானே, ஹெலிகாப்டர்ல வரலாம்ல. எதுக்கு அவ்வளவு பெருசு? அதுல ஒரு 200 பேர் போலாம். எதுக்கு வேஸ்ட்? பெட்ரோல் எல்லாம் வேஸ்ட் தானே. உள்ள பிளாஸ்டிக் சேர் போட்டிருக்கலாம்ல. பிளாஸ்டிக் சேர்ல இல்லைங்க, தங்கம் இருக்குல்ல, தங்கத்தினால் ஆன படுக்கை. ஏன்னா அவங்க ஊர்ல தங்கம் கொஞ்சம் நிறைய இருக்குது. அதனால அந்த அரசர் என்ன பண்ணிட்டாருன்னா, நல்லா லெதர்லாம் போட்டு ஹேண்டில் எல்லாம் கோல்டா இருக்கு. நம்ம சில்வர் கூட போட மாட்டோம், சில்வர் மாதிரி பிளாஸ்டிக். நம்ம ஊர் கார்ல எல்லாம் சில்வர் மாதிரி இருக்கும், ஆனா அது பிளாஸ்டிக். சுத்த தங்கம், அது ஃபுல்லா தங்கம், வெள்ளிலாம் கிடையாதுங்க, தங்கம் ஃபுல் கோல்டு. ஏன்னா கொஞ்சம் நிறைய இருக்குது. ஏற்கனவே இந்த பூமியில
நான் சும்மா ஒரு அரசர் தான் சொல்றேன், அவரை விட பயங்கர பிரம்மாண்டமா வாழ்ற அரசர்கள்லாம் இந்த பூமியில இருக்கிறாங்க, கோடீஸ்வரர்லாம் இருக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஏற்கனவே இந்த பூமியில வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. நான் புதுசா உங்களுக்கு எதுவும் சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா, இது உங்களுக்கு சாத்தியம்னு நீங்க நம்பணும். நம்ம மத்தவங்களுக்கு சாத்தியம் நம்பிக்கிறோம். அது அரசர் ஐயா, அவர் பாரம்பரியமாக அவர் அந்த குடும்பத்தில் பிறந்துள்ளார், அவங்க பிசினஸ்ல இருக்காங்க, அவங்க படிச்சிருக்காங்க, அவங்க அந்த ஊர்ல இருக்காங்க, அமெரிக்கால இருக்காங்க, ஆஸ்திரேலியா இருக்காங்க, லண்டன்ல இருக்காங்க. நான் நம்ம அம்பத்தூர்ல பேசுறேன். நீங்க இருக்க முடியும் அப்படி கோடீஸ்வரர்களா இருக்க முடியும்? எல்லாரும் சொல்லுமா நான் கோடீஸ்வரன்? எல்லாரும் திருப்பி சொல்லுமா நான் கோடீஸ்வரன்? யார் நம்மள கோடீஸ்வரன் ஆக்கியிருக்கா? இயேசு நம்மள கோடீஸ்வரன் ஆக்கியிருக்கிறார். எங்க ஆக்கினாரு? கல்வாரி சிலுவையில் ஆக்கினாரு. நம்மையே, நம்முடைய தரித்திரத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு நம்மளை ஐஸ்வர்யவானா இந்த பூமியில ஆக்கியிருக்கிறார். அப்ப நான் திரும்ப திரும்ப என்ன சொல்லணும்? எல்லா கணமும் எல்லா ஐஸ்வர்யமும் உம்மாலே வருகிறது, எவரையும் மேன்மைப்படுத்தும் உயர்த்தவும் பலப்படுத்தும் உம்மாலே ஆகும். இதை சொல்லிட்டே இருக்கணும், வேலை பார்க்கறப்ப சொல்லிட்டே இருக்கணும். ஏன் சொல்லணும்னா, நான் சொல்லுகிறபடியே ஆகும். நான் ஐஸ்வர்யவான் கோடீஸ்வரன் நான் சொல்லிட்டேன்னா, நான் சொன்னபடியே மாறும் முடியும். மாறும், கண்டிப்பா மாறும். சூழ்நிலை மாறும், காசு விழும். ஏனென்றால் நம்மளுடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. திருப்பம் பாருங்க 16. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கென்று உமக்கு ஒரு ஆலயத்தை கட்டுகிறதற்கு நாங்கள் சவதரித்திருக்கிற இந்த பொருட்கள் எல்லாம் உமது கரத்தில் இருந்து வந்தது, எல்லாம் உம்முடையது. தாவீது சொல்றாரு, டன்னா கோல்ட கொடுத்திருக்கேன் ஆண்டவரே, இன்னைக்கு இது எல்லாம் உம்முடையது. ரொம்ப முக்கியம். நீங்கள் ஐஸ்வர்யவான்களா இருக்கிறத குறித்து பேசிட்டு இருக்கேன். பவுல் இதை குறித்து போதிக்கிறாரு. உலகத்தில் ஐஸ்வர்யவான்கள் கிட்ட என்னத்தை போதிக்கணும்னு தீமோத்திட்ட சொல்றாரு. தீமோத்தி கிட்ட சொல்றாரு, ஐஸ்வர்யனை பார்த்தனா, கோடீஸ்வரனை பார்த்தனா அவன்கிட்ட சொல்லு, இந்த நிலையான ஐஸ்வர்யம் இல்லாதவன் மாதிரி பேசிட்டு இல்ல. இன்னைக்கு கிறிஸ்துவ உலகம் பண்ற பெரிய தப்பு என்ன தெரியுமா? வந்திருக்கிற ஜனங்களை பிச்சைக்காரன் நினைச்சு பேசிட்டு இருக்காங்க. நான் இன்னைக்கு ஒருத்தரை கூட ஏளனமா பார்க்கல. உங்கள் ஒவ்வொருவரையும் நான் கோடீஸ்வரர்களா பார்க்கிறேன். இங்க இருக்கிற ஒவ்வொரு சின்ன பையனை கூட நான் கோடீஸ்வரனா தான் பார்க்கிறேன். ஏன்னா தேவன் அப்படி பார்க்கிறாருங்க. தேவன் உங்களை நீதிமான்களாய் பார்க்கிறார். தேவன் உங்களை அவருடைய சொந்த பிள்ளையாக பார்க்கிறார். உங்களை கடவுள் எப்படி கல்வாரி சிலுவையில் ஆக்கினாரோ அப்படிதான் உங்களை பார்க்கிறாரு. அதனாலதான் உட்கார்றப்ப கம்பீரமா உட்காரணும், தைரியமா உட்காரணும். எதுவுமே இல்லாத மாதிரி பரிதாபப்பட்டுல உட்கார கூடாது. சட்டை எடுத்து மாற்ற பேர் ராஜா வீட்டு பிள்ளை மாதிரி எடுத்து மாட்டணும். நான் உங்களை அப்படிதான் பாக்குறேன், நீங்களும் உங்களை அப்படிதான் பார்க்கணும். அப்படி மாத்தினாதான் இப்படி பேச முடியும். இல்லாட்டி அவங்க எப்படி தெரியுமா பேசுவாங்க உலகத்துல? அடப்போங்க, பாவப்பட்ட ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணு, ஸ்தோத்திரம் 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 போட்டே இருப்பாங்க. ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம், பரிசுத்தரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமா, அங்க பரலோகத்துல தேவதூதர்கள்லாம் இருக்கிறாங்க. அங்க வானத்துல தேவதூதன் போயிட்டு இருக்கிறாரு. அங்க பரலோகத்துல குதிரை வருது. அப்படியே மேலேயே பேசி முடிச்சிருவாங்க. இங்க அவருக்கு பில்லு கட்டணும் நாளைக்கு. பரலோகத்துல அங்க இருக்கிறதெல்லாம் பேசலாம், தப்பு கிடையாது. நாளைக்கு இப்ப பில்லு கட்டணும்ல. பரலோகத்துல குதிரை பிறந்தா என்ன, தேவதூதன் பிறந்தா எனக்கு என்ன? எனக்கு பில்லு கட்டணுங்க நாளைக்கு. அதுக்கு ஏதாவது சொல்லுங்க. உடம்பு ஃபுல்லா வலிக்குது, வியாதியா இருக்குது, அதுக்கு ஏதாவது சொல்லுங்கன்னா, நான் கண்களை மூடும் போது அப்படியே வருகிறது ஒரு எக்காலம் வந்து அப்படியே கொம்பு வருகிறது. அத வர்றதெல்லாம் இருக்கட்டும். இப்போ இந்த உலகத்தில் என்ன நடக்க போகுது அதை பேசுங்க. அதெல்லாம் கத்துக்கலாம், அதெல்லாம் தப்பு கிடையாது, அதெல்லாம் கத்துக்கலாம். ஆனா நான் சொல்லுகிறேன், இப்ப நடக்கிறதுக்காக நான் சொல்றேன், கல்வாரி சிலுவையில இயேசு மரித்ததின் ஒரு நோக்கம் நீங்கள் கோடீஸ்வரர்களா இருப்பதற்காக. இந்த பூமியில நீடித்து வாழணும். பாதி வயசுல யாரும் சாகக்கூடாது சொல்லிட்டேன். கோடீஸ்வரர்களா இருக்கணும். கோடி கோடியா பணத்தை செலவழிக்கணும். எதற்கு? தேவனுடைய ராஜ்யத்துக்கு செலவு செய்யணும். பலருக்கு வீடை கட்டி கொடுக்கணும், பலருக்கு வாகனத்தை வாங்கி கொடுக்கணும். ஒருத்தரும் இந்த பூமியில கஷ்டமே படக்கூடாது, கண்ணீரே வடிக்க கூடாது. பணம் எல்லாவற்றிற்கும் உதவுன்னு ஒரு வசனம் இருக்கு பாருங்க. யோசித்து பாருங்க, குடும்பத்துல பாதி பிரச்சனை காசு தான் பிரச்சனை.
ஒரு சட்டை வாங்கணும், ஒரு சாரி வாங்கணும். என்ன சாரி எதுக்கு? 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் வாங்கி கொடுத்தேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி கொடுத்தாங்க. அதெல்லாம் வாங்க முடியாது. இப்போ எதுக்கு வாங்கணும்? சட்டை நல்லா தான் இருக்குது, கிளியலாம என்ன கிளியவே இல்லையா? சட்டை புதுசா இருக்குதே சட்டை. இந்த பேச்செல்லாம் பேசவே மாட்டாங்க. ஏன்? கையில காசு இல்லாதான் பேச்ச. எங்க அரிசி கொஞ்சம் வாங்கணும், கம்மியா இருக்குது. அரிசியா? போன வாரம் தானே வாங்கணும். போன வாரம் வாங்கணும். சரி, சாப்பிட்டு இருக்கிறோம்ல 7 நாள் சாப்பிட்டு இருக்கிறோம். அது யோசிச்சு அரிசி போன வாரம் தானே, அதுக்குள்ள எப்படி காலியாச்சு? கொஞ்சம் வயதுக்குள்ள போயிருக்குது. எல்லாம் கேள்வி. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு சண்டை. அரிசி கூட வாங்கி தர்றதில்ல, சட்டை கூட வாங்குறது கிடையாது, காசு சம்பாதிச்சு என்ன பண்றேன்னு எதெல்லாமோ பேசுறது. அப்படியே பேசி பிரச்சனை வந்து எங்க ஆரம்பிக்குது? உனக்கு சட்டையா வேணும்? எத்தனை சட்டை வேணும்? இந்தா புடி, போ, ஒரு 20-30 சட்டை வாங்கிக்கோ போ. அரிசியா? டேய், ஒரு 50 கிலோ அரிசியை கொண்டு வந்து வீட்டுல போட்டு விடுறான். முடிஞ்சு போச்சு, முடிந்தது. நான் சொல்றேன், பிரச்சனை இல்ல அங்க. வேற என்ன பிரச்சனை வரப்போகுது சொல்லுங்க? நீங்களே கண்டுபிடிச்சு சொல்லுங்க பாப்போம். என்ன பிரச்சனை வரப்போகுது? எல்லா பிரச்சனை எங்க ஆரம்பிக்குது தெரியுமா? அந்த காசு தான். அதை பத்தி தான் இங்க பேசிட்டு இருக்கிறோம். இங்க கோயில் எதுக்கு வரீங்க? இதெல்லாம் கேட்டு கத்துட்டு போய் சொல்லணும். ஆனா இப்ப இன்னைக்கு நைட்டு நீங்க வீட்டுக்கு போன உடனே அது மாதிரி பேச முடியாது. உனக்கு என்ன ஒரு சட்டை, உனக்கு என்ன சட்டை வேணுமா? இந்த 50 சட்டை வாங்கிக்கோன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பாக்கெட்ல 50 ரூபா தான் இருக்கும். 50 ரூபாய்க்கு ஒரு சட்டை கூட கிடைக்காது. ஆனா வாயில மாத்தி சொல்லலாம், ஐஸ்வர்யமும் கனமும் என் தேவனால் வரும். எந்த மனுஷரையும் உயர்த்தவும் மேன்மைப்படுத்தவும் என் தேவனாலும். உனக்கு ஒரு சட்டை தானே வேணும்? நான் பாரு, உனக்கு எத்தனை சட்டை வாங்கி தரேன். ஆஸ்தியம் ஐஸ்வர்யம் இந்த வீட்டுல தங்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறையெல்லாம் சந்திப்பார். கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார். இந்த வீட்டுல குறைவே கிடையாது. உன் வாழ்க்கையில குறைய கிடையாது. உனக்கு அரிசி வேணா அரிசி வாங்கிக்கோ, சட்டை வேணா சட்டை வாங்கிக்கோ, எவ்வளவு வேணா வாங்கிக்கோ. ஏராளமும் தாராளம் இந்த வீட்டுல உண்டாகும். கொஞ்சம் வெயிட் பண்ணு. நீயும் சொல்லிட்டே இரு. இப்படி சொல்லுங்க, இப்படி சொல்லுங்க, அப்பவும் சண்டையும் வராது. மாத்தி சொன்னீங்கன்னா தான் பிரச்சனை. அது உலகத்துல இருக்கிற மாதிரி. ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்னு பயங்கரமா சர்ச்சில் வந்து பாட்டெல்லாம் பாடி குதிச்சு அல்லேலூயா ஆண்டவரே அப்படின்லாம் போட்டு வீட்டுல போயிட்டு கேள்வி கேட்டாங்கன்னா தாறுமாறா பேசக்கூடாது. இந்த வேதத்துல இருந்து பேசணும். அப்ப பிரச்சனையே வராது. ஏன்னா வசனத்தை தானே பேசுறீங்க. ஏதாவது கேட்டா என்ன சொல்லணும்? ஐஸ்வர்யமும் கனமும் என் தேவனால் வரும். எல்லாரும் சொல்லுவோமா? ஐஸ்வர்யமும் கனமும் என் தேவனால் வரும். எல்லாரும் திருப்பி சொல்லுவோம், ஐஸ்வர்யமும் கனமும் என் தேவனால் வரும். வீட்டுல போய் சொல்லுங்க, இந்த வீட்டில் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் உண்டாயிருக்கும். ஒருவேளை ஒரு ஓட்ட வீட்டுல ஒரு பிடிக்காத ஒரு நாசமான ஒரு வீட்டுல இருந்தீங்கன்னா சொல்லுங்க, நான் ஒரு மாளிகையில் இருக்கிற காலம் சீக்கிரத்தில் வந்து விட்டது. சீக்கிரத்துல நான் போயிடுவேன் அந்த மாளிகைக்கு. தப்பு கிடையாதுங்க, சொல்லலாம். சொன்னீங்கன்னா சொன்னபடியே ஆகும். இயேசு ஒரு மரத்தை பார்த்து அப்படிதான் சொன்னார். ஒருவனும் ஒரு காலம் உன்னிடத்தில் கனியை புசியாது இருக்க கடவுனாரு. 24 மணி நேரத்துல பட்டே போச்சு. முடிஞ்ச உடனே சொல்றாரு, நான் மரத்தை பார்த்து தான் சொன்னேன், நீ மலையவே பார்த்து சொல்லு. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியாகும். நான் சொல்றேன், உங்க இருதயத்துல சந்தேகப்படாம, நான் ஐஸ்வர்யவான், நான் கோடீஸ்வரன். உங்க படிப்பை பார்க்காதீங்க, உங்க சட்ட துணியை பார்க்காதீங்க, உங்க வீட்டை பார்க்காதீங்க, உங்க வேலை ஸ்தலத்தை பார்க்காதீங்க. இந்த வார்த்தையை பார்த்து ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வரும். எந்த மனுஷனோ என்னை உயர்த்துவது உமக்கு எளிது. நான் ஏராளமான பணத்தை வைத்திருப்பது எளிது. நீங்க நிறைய காசு வச்சிருக்கிறது எளிது. அது கஷ்டம் கிடையாது. என்னன்னா என் மனசு அதை ஏத்துக்க முடியல. இன்னைக்கு கிறிஸ்தவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இந்த போதனையெல்லாம் நீங்க உட்கார்ந்து அமைதியா கேட்டுட்டு இருக்கிறீங்கல்ல, நம்ம சபையில நீங்கெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கெல்லாம் வந்து கொடுத்து வச்சவங்க, நானும் கொடுத்து வச்சேன். ஏன்னா அமைதியா உட்காந்து கேட்டுருக்கிறீங்க. சில சபையில இந்த வசனத்தெல்லாம் எடுத்து பேச என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நம்மளை நரதியா அனுப்பிச்சிருவாங்க. இயேசு ஐஸ்வர்யவானாக்க வரா,
இயேசுவை சட்ட துணி இல்லாம செருப்பு இல்லாம போயிட்டு இருந்தாரு, மாட்டு தொழுவத்துல பிறந்தாரு, கல்ற கூட அவரது கிடையாது, நிர்வாணமா தொங்கினாரு, நீ ஐஸ்வர்யத்தை பத்தி பேசுறியா அப்படின்வாங்க. என்னன்னா அறிவே இல்லைன்னு அர்த்தம். வசனத்தை பார்க்கிறதே கிடையாது. நான் சொல்லுகிறேன், இயேசு ஏழை அல்ல, இயேசு ஐஸ்வர்ய சம்பன்னர். கல்வாரி சிலுவையிலே ஒரே ஒரு முறை, அந்த ஒரே ஒரு நிமிடம் எனக்காகவும் உங்களுக்காகவும் தரித்திரரானார். மற்றபடி அவர் தரித்திரன் இல்லை, அவர் ஏழை இல்லை, அவர் பிச்சைக்காரன் இல்லை, அவர் ஐஸ்வர்யவான். இயேசு ஒரு ஐஸ்வர்யவான். எப்படி சர்வலோகத்தையும் படைத்த ஒரு தேவன் பிச்சைக்காரனா இருக்க முடியுங்க? இந்த பூமியில ஒரு கிரவுண்ட் வச்சிருந்தாலே பெருசா அவ்வளோ பெரிய இதாயிருது பாருங்க. ஒரு 10 ஏக்கர் 100 ஏக்கர்லாம் வச்சிருந்தா அப்படி ஜம்முன்னு கார்ல வர்றது, அப்படியே அப்படியே பெரிய ஏதோ இவருதான் இதுக்கு மாதிரி இருக்கிறது ஒரு 100 ஏக்கரு. இதுக்கு அப்படியே உலகத்தையே சொந்தக்காரர் மாதிரி பண்ணிருக்கார். நான் சொல்லுகிறேன், சர்வலோகத்தையும் படைத்த தேவன். எல்லா இங்க பாருங்க, பூமி ஒரு டாட் மாதிரி. நீங்க நெட்ல எல்லாம் போய் பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம சோலார் சிஸ்டம் இருக்கு, நம்மளை சுத்தி நிறைய கிரகங்கள் இருக்குது, சூரியன் இருக்கு, சந்திரன் இருக்கு. இந்த சூரியனே ஒரு டாட் மாதிரி தான். மில்கி வே கேலக்சின்னு ஒரு கேலக்சியில இருக்கோம் நம்ம. சூரியன் தான் ஒரு சின்ன நட்சத்திரம், சூரியன் தான் பெருசு. இந்த பூமியை விட ஆயிரக்கணக்கான மடங்கு பெரிய கிரகங்கள்லாம் இருக்குது. இது எல்லாத்தையும் உண்டாக்குனவர் என்னுடைய அப்பா. மனுஷனால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. பூமி ஒரு டாட், ஒரு தூசி. இந்த பூமி இவ்வளவு பெருசா நினைக்கிறோம். அந்த பூமி, இந்த பூமி முழுவதும் சேர்ந்தே ஒரு தூசிக்கு தான் சமம். இந்த முழு இதையும் பார்த்தீங்கன்னா அவ்வளத்தையும் படைத்த தேவன் பிச்சைக்காரனா இருக்க முடியாது. என்னை ஐஸ்வர்யவனாக்குவது எளிது. தேவனை குறித்த உயர்வான எண்ணங்கள் உண்டாகட்டும். உங்க வாழ்க்கையில நஷ்டம் வந்திருக்கலாம், காசை இழந்திருக்கலாம், திருடி இருக்கலாம், நாசமாக்கி இருக்கலாம். அதை எடுத்தது தேவன் கிடையாது. நிறைய நேரங்கள்ல மதம் தப்பா சொல்லி கொடுத்துருச்சு. அன்னைக்கு கொடுக்கல, கடவுள் பிடுங்கிட்டார். அவரெல்லாம் பிடுங்கலங்க, பிசாசு பிடுங்கினா. தேவனை குறித்த தவறான படத்தை கொடுக்கறதே இருக்கிறாங்க. அந்த தவறான படம் இருக்கக்கூடாது. தேவன் கொடுக்கிறவர். எல்லாரும் சொல்லுவோமா, தேவன் கொடுக்கிறவர். நீங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு வந்தாலும் அவர் பிடுங்க மாட்டாருங்க, கொடுப்பார். நீ உங்க பையன் தப்பு பண்ணிட்டு வந்த உடனே உங்க பையன் கார்ல உடைச்சு போட்டுருவீங்களா? சொல்லுங்க. உங்க பையனுக்கு கார் வாங்கி கொடுத்துருக்கீங்க, அவன் சேட்டை பண்ணான், மார்க் கம்மியா வாங்கிட்டான், 100க்கு 50 வாங்கியிருக்கான், இல்ல 10 வாங்கிட்டான், இல்ல 0 வாங்கிட்டான். காரெல்லாம் உடைச்சு போட்டுருவீங்களா? உடைச்சு போடுவீங்களா? உடைச்சு போட்டீங்கன்னா உங்களுக்கு போலீஸ் முடிச்சுட்டு போயிடுவாங்க. உங்களை முட்டாள்னு அர்த்தம், பைத்தியம் முடிச்சிருச்சுன்னு அர்த்தம். மோசமான நீங்களே அப்படி பண்ணும்போது, நீங்க தவறு பண்ணும்போது கடவுள் எப்படி உங்களுக்கு நாசமாக்குவார், உங்களை சவிப்பாரு, உங்களுக்கு வாழ்க்கையில கஷ்டத்தை கொடுப்பார். கொடுக்கவே முடியாது. அது பிசாசு பண்ற வேலை. பிசாசும் கடவுளுக்கு வித்தியாசம் தெரியணும். பிசாசுக்கு இடம் கொடுக்காத, அவனை துரத்தி அடி. உன் வாழ்க்கையில தான் நஷ்டம் வந்துச்சுன்னா, இயேசுவின் ரத்தத்திற்குள் நான் பத்திரமா இருக்கிறேன், இயேசுவின் ரத்தத்திற்குள் இந்த வீடு பத்திரமா இருக்கிறது, இயேசுவின் ரத்தத்திற்குள் என் பணம் பத்திரமா இருக்குது, இயேசுவின் ரத்தத்திற்குள் இந்த வாகனம், இந்த வீடு, என் பிள்ளைகள் எல்லாம் பத்திரமா இருக்காங்க. எந்த தீங்கும் என்னோட நேராது சொல்லணும். பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டு கடவுள் அடிச்சிட்டாருன்னு நினைக்க கூடாது. கடவுள் அடிக்க மாட்டார். கடவுள் கொடுக்கிறவர். எல்லாரும் சொல்லுமா, கடவுள் கொடுக்கிறவர். சொல்லுகிற ஐஸ்வர்யமும் கனமும் உங்கள் தேவனால் வரும். எல்லாரும் சொல்லும், ஐஸ்வர்யமும் கனமும் என் தேவனால் வரும். என்னை உயர்த்த தேவனால் கூடும். என்னை ஐஸ்வர்யவனாக்க, என்னை கோடீஸ்வரனாக்க, பலருக்கு கோடிகளை கொடுக்க என் தேவனால் கூடும். உங்களை பத்தி நான் இங்க பேசவே இல்லைங்க. இன்னைக்கு நான் பேசுறது தேவனை பத்தி. இங்க ஒரு நாள் உங்களை பத்தி பேச போறதே கிடையாது. உங்களை பத்தி என்ன தெரியுமா பேசணும்? ஐயோ நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க, ஐயோ உங்க சரீரத்துல வியாதி, ஐயோ உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குது. இந்த கதையெல்லாம் பேசவே கூடாதீங்க. உங்க பிரச்சனை, என் பிரச்சனை எல்லாம் இங்க பேசுறதுக்கே இங்க நேரம் கிடையாது. இங்க பேசுகிறது ஒரே ஒரு நபர், கடவுள். இயேசு கல்வாரி சிலுவையில செய்து முடித்ததை மட்டுமே இங்க பேசுகிறோம். அவர் என்னத்தை செஞ்சு முடிச்சாரு? தரித்திரத்தை ஓச்சாரு, சாபத்தை நீக்கினாரு, கடனை நீக்கினாரு, வியாதியை நீக்கினாரு. ஆகையினால் நான் சொல்லுகிறேன், இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறேன், இந்த பூமியில நீங்கள் சுகமாக, செழிப்பாக, ஐஸ்வர்யவானாக, நீடித்த நாட்களாக, கோடீஸ்வரர்களாக, வெள்ளியோடும் பொன்னோடும் நிறைவான பணத்தோடும் பலருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். அற்புதமான வார்த்தைக்காக நன்றி.
இந்த காலை வேளையிலே உங்களுடைய வார்த்தையினால் பேசினதுக்காக ஸ்தோத்திரம். எந்த மனுஷரையும் மேன்மைப்படுத்தும் உயர்த்துவமாலே ஆகும். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் உயர்த்தப்படுவார்களாக, கோடீஸ்வரர்களாய் இருப்பார்களாக, செழிப்பாய் இருப்பார்களாக, இவர்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதாக, கனவுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால நிறைவேறுவதாக, நல்ல வீடுகள் இருப்பார்களாக, நல்ல வாகனத்தில் செல்வார்களாக, திரளான அந்தஸ்துக்கு சொந்தக்காரர்களாக இருப்பார்களாக, பணத்தை வைத்திருப்பார்களாக, பலருடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம் உள்ளவர்களாக இருப்பார்களாக, பலர்களை வீட்டை கட்டுக் கொடுப்பார்களாக, பலருக்கு வாகனத்தை வாங்கி கொடுப்பார்களாக. இவருடைய வாழ்க்கை பலருக்கு ஆசீர்வாதம் உள்ளதா இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.